தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. அது மட்டுமில்லாமல் தெருநாய்கள் குறித்தும் வளர்ப்பு நாய்கள் குறித்தும் பலவிதமான விவாதங்களும் வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மானாமதுரையில் 70 வயதான முதியவர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தெருநாய்க்கு 4 நாட்களாக உணவு அளித்து பராமரித்து வரும் மனிதநேய செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தாக்கி நகரைச் சேர்ந்தவர் சிதம்பரம். 70 வயதான இவர் தினமும் மானாமதுரை பரமக்குடி நெடுஞ்சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்வார். அப்போது அந்த பகுதியில் இருக்கும் தனியார் கல்லூரி அருகே தெருநாய் ஒன்றை பார்த்துள்ளார். அந்த நாய்க்கு வாயில் பிளாஸ்டிக் காகிதம் சிக்கியதால் உணவு ஏதும் உட்கொள்ள முடியாமல் மிகவும் மெலிந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அதை பார்த்தவர் அந்த நாய்க்கு தினமும் பால், பிஸ்கட், இட்லி போன்ற உணவுகளை அளித்து 4 நாட்களாக தொடர்ந்து பராமரித்து வருகிறார். இதன் மூலம் பல நாட்களாக உண்ணாமல் இருந்த அந்த நாய்க்கு பிழைக்கும் நம்பிக்கை பிறந்துள்ளது. அத்துடன் நாயின் வாயில் ஏற்பட்ட காயங்களுக்கு உடனடியாக சிகிச்சை தேவைப்பட்டதால் சிதம்பரம் அவர்கள் கால்நடை மருத்துவ உதவி எண்ணான 1962 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உதவி கோரினார். முதியவரான தன்னால் உயிருக்கு போராடும் நாயை தனியாக எடுத்துச் செல்ல முடியாத சூழலில் நடமாடும் மருத்துவ வாகனம் வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த 4 நாளாக சாப்பாடு, பால், பிஸ்கட்லாம் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது நேற்று சம்பந்தமாக நான் 1962 கால்நடை பராமரிப்பு நடமாடும் 1962 அந்த நடமாடும் கால்நடை மருத்துவத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரு நேற்று சாயங்காலம் 4 மணி இருக்கும். அப்போ டாக்டருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வளர்ப்பு நாயா தெருநாய் நட்டார், தெருநாய் தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த கிராமத்தையும் பார்ப்போம், டவுனுக்கெலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இல்லை சார் இது கிராமந்தான், மாங்குளம் பஞ்சாயத்தில் இருக்க கிராமந்தான் விட்டு தான் சார் வருது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் திருப்பின்னு சொல்லிட்டு அவள் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வச்சுட்டாங்க. அதனால் அந்த 4 நாள் அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒரு உயிரினந்தான் பாவம். இப்போ மனிதர்கள் கூட நம்ம எப்படியாவது நமக்கு வாய் பேசுனாலும் நம்ம கேட்டுமா பண்ணிடுறோம். அது வாயிலாச்சுவேன். வயது முதிர்ந்த காலத்தில் பலர் தாங்கள் சொந்த பராமரிப்பிற்கே பிறரை நாடும் நிலையில் தெருநாய்க்காக தன் நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்து வரும் அந்த முதியோரின் செயல் இன்றைய சமூகத்திற்கு மனிதநேயத்தின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு உதாரணமாக உள்ளது. உடனடியாக கால்நடை மருத்துவத்துறையினர் தலையிட்டு இந்த உயிருக்கு போராடும் தெருநாய்க்கு உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 நாட்களாக வராத கால்நடை மருத்துவர்கள் கிராமங்களில் கால்நடை மருத்துவ முகாமில் உள்ளோம், முடித்துவிட்டு 2 மணிக்கு மேல் வருவதாக கூறியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ பேசுனதுக்கு 2 மணிக்கு வர்றேன், இந்த மாதிரி நாங்கள் முகாமில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சார் 4 நாளாக இருக்குது, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, 2 மணி நேரத்துக்கு அது இருக்குமான்னு சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் உடனே வாங்க சார் அப்படின்னு சொன்னோம். பக்கத்தில் உள்ள கால்நடை மருந்துவத்துக்கு நேற்று போய் சொல்லியிருந்தோம். சொல்லும்போது அவங்க ஆட்டோவில் பிடிச்சி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டோவில் பிடிச்சி போனால் தெருநாய்க்கு யாரும் ஏற்ற மாட்டாங்க. அப்படி ஏற்றினாலும் 2 பேர் வேணும், அது யார் முன் வருவா. அதனால் இதில் கவனம் செலுத்தினேன். சம்மந்தப்பட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் இந்த நடமாடும் மருந்தை அது உடனே நடவடிக்கை. நேற்று ஈவினிங் நான் பேசினேன், இப்போ 2 மணிக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற தன்மையில் பேசுகிறாங்க.